ஆரம்பிச்சிட்டிங்களாடா, மறுபடியும் முதல்ல இருந்தாடா. கொஞ்ச நாள் தான் இந்த ஒரு டாஸ்க்குக்கான சண்டை வராம இருந்துச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பயங்கரமா இருக்க போகுதுன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு வந்துட்டு ஆன் ஃபயர் வந்துட்டு காலையிலேயே ஆரம்பிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் விஷால் அண்ட் நம்ம விஜய் விஷால் வந்துட்டு நம்ம ஒரு கிச்சனோட இன்சார்ஜ். அங்க சமைக்க வரணும்னா அவர் கேட்டுதான் வரணும். அந்த இதுக்காண்டி தான் அந்த ஒரு தாண்டதுக்காண்டி, அந்த கோட்டை தாண்டதுக்காண்டி பயங்கரமான சண்டை வருது. அது என்னங்கிறத அதை என்னங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலாக பாக்குறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஒரு 20 பேர் தான் பாக்குறீங்க. அந்த ஒரு 20 பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு பண்ணிட்டு தான் உள்ள கோர்ட்டுக்கு அங்கிட்டு போகணும். இவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே அங்க சமைச்சு முடிக்கும் எல்லாருமே டாஸ்க் பண்ணுமியா, நீங்க வந்துட்டு இப்படிலாம் நல்லா விட மாட்டியா, எல்லாருமே டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பண்ணிட்டாங்க. இவங்க வந்துட்டு முன்னாடி என்ன பண்ணாங்க, தட்டுக்கல்லூரிக்கு வந்துட்டு போகும்போது தட்டுக்கல்லூருக்கு பர்மிஷன் கேட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரஞ்சித் விஜய் விஷால் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கில் மில் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. இவங்க வந்துட்டு இவ்வளவு சீனா இவ்வளவு அசால்ட்டாலாம் விட மாட்டாங்களே. அது விஜய் விஷால்லாம் சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி வந்துட்டு அசால்ட்டாலாம் விடவே மாட்டாப்ல. அவர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்க தோணுச்சு எனக்கு. என்ன இப்படி வந்துட்டு அசால்ட்டா விட்டுட்டு இருக்காப்ல, என்ன கதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனா அங்க நடந்ததே வேற. ஏன்னா எங்க முடிக்கணுமோ நாங்க அங்க முடிச்சுக்கிறோம். அதனால வந்துட்டு நீங்க இதுக்கு தட்டுக்கல்லூருக்கு பர்மிஷன் எங்கள்கிட்ட கேட்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் விஷால் சொன்னாரு. ஆனா இப்போ வந்துட்டு அந்த எங்க நடக்குமோ அங்க நடக்கிறது வந்துட்டு நடந்துருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு இங்க 2 பேர் வந்து சமைக்கிறாங்களா, அவங்க சமைக்கிற முடிக்கும் இடுப்புல கையை வச்சுட்டு இப்படியே நடந்துகிட்டு இருக்கணும். இப்படியே இடுப்புல கையை வச்ச வாக்கிலேயே வந்துட்டு 9 பேருமே வந்துட்டு அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கணும். இதுதான் வந்துட்டு டாஸ்க். ஓகேங்களா, இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு பயங்கரமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு மேலும் மேலும் வந்துட்டு இந்த டாஸ்க் வந்துட்டு பயங்கரமா கொண்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சண்டைகள்லாம் உருவாச்சுன்னா தான் நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. அண்ட் இதுல வந்து நடுவில் வந்துட்டு சௌந்தர்யா சொல்றாங்க, இது ஸ்டூபிடான ஒரு டாஸ்க், இதெல்லாம் வந்துட்டு நாங்க அசால்ட்டா பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்கிட்டு வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு சண்டை போறாங்க. மஞ்சரிக்கும் விஜய் விஷாலுக்கும் பயங்கரமான ஒரு போட்டி போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு கோர்ட்டு தாண்டறதுக்கு வந்துட்டு இவ்வளவு ஒரு கடுமையால எல்லாத்துக்குமே நீங்க டாஸ்க் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி கேட்கிறாங்க. ஆமா, நீங்க டாஸ்க் கொடுக்காம நீங்களே வாங்க, நீங்களே வந்து சமைச்சிட்டு போங்க, நீங்களே எப்பனா போய்க்கங்க, எப்பனா வந்துக்கோங்க, அப்புறம் எதுக்கு இந்த கோடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் விஷால் ஆன் ஃபயர் மாதிரி வந்துட்டு தலைவன் வந்துட்டு பின்னிக்கிட்டு இருக்காப்ல. தலைவன் வந்துட்டு எப்ப கிச்சன் இன்சார்ஜ் எடுத்தானோ சரி, என்னடா டாஸ்கே கொடுக்க மாட்டேன், என்னடா இவன் பைத்தியக்காரனா இருக்குமா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முன்னாடி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்துட்டு பயங்கரமான ஆன் ஃபயர் வந்துட்டு டாஸ்க கொடுத்துட்டாப்ல. எங்க இருந்து தான் பையன் யோசிக்கிறான்னு தெரியல. எங்க இருந்துடா வரீங்க நீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா யோசிச்சு இவங்களை எப்படி வந்துட்டு நோவடிக்கலாம், எப்படி சாவடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினைச்சு அவங்க வந்து பயங்கரமான ஒரு டாஸ்க கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. இதுல வந்து பெரிய ஒரு சண்டை வரும் எனக்கு தோணுது. இதுல வந்துட்டு ஆர்ஜி ஆனந்த் வந்து கேப்டன் வந்து கேட்பாரு, மிச்சம் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, நீங்க ஒத்துக்கிட்டீங்களா, நீங்க டான்ஸ் ஆடுறது கரெக்டா, இடுப்பில் டான்ஸ் கையை வச்சு இருக்கிறது கரெக்டா, அவங்க சமைக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஆனந்தி வந்து பயங்கரமா சொல்றாங்க. இது எங்க போய் நிறுத்த போகுதுன்னு தெரியல இந்த ஆனந்தி முண்டம். பார்க்கலாம் என்னதான் நடக்குது. அடுத்த நாளைக்கு வந்துட்டு ஆனந்தி வந்து முடிச்சு விட போறாங்க. எல்லாருமே டாஸ்க் செய்யும் போது நீ ஏன் செய்யல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து கண்டிப்பா அதை வந்து கேட்க போறாரு அப்படிங்கிறது திட்டவட்டமா இதுலயே தெரிஞ்சு போச்சு. நீங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு டாஸ்க் தானே, அதை பண்ணிட்டு போவோம்னா இல்ல, இவங்க வந்து அதுலயும் ஒரு ஃபயரை உண்டாக்குறேன். நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன். கொஞ்ச நாளா வந்துட்டு அதுனா என்னமோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்களே, மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்றானா வந்துட்டு கோட்டை தாண்டறதுக்கு வந்துட்டு என்ன டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்க்கு போயிட்டாங்க. இவங்களை வச்சு பிக் பாஸ் நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன், பிக் பாஸ் தான் உட்காந்து வந்துட்டு கதறி அழுகணும்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது. இவங்களுக்குள்ள வந்துட்டு என்ன ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு ஒற்றுமையா இருந்தாங்களோ நேத்தலாம், அவளுக்கு எவ்வளவு வந்துட்டு புட்டுக்குச்சு. என்னதான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.